guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் சம்மர் லீவ் விட்டாச்சு. ஸோ மைக்ரோவன் வச்சு நான் புதுசா டிஷ் செய்ய போறேன். கார்லிக் பிரெட், அப்புறம் லாட்டி சாக்கோ பை வந்து ஹேக் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மக் கேக், இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பண்ண போறோம். ஸோ சம்மர் லீவ் அதுமா குட்டீஸ் வந்து வீட்டில் இருப்பாங்களே, ஸோ நான் செஞ்சு கொடுக்குறது என் தம்பிக்காக. ஸோ அப்படியே நம்ம அதை வீடியோ கண்டென்ட்டாக போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மக் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். பட்டர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் விட்டோன்னா அந்த பட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிருக்கும் லிக்விடாக. அப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். பவுடர்ட் சுகர். பட்டரும் பவுடர்ட் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மைதா. எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை அந்த மாதிரி இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் கோகோ பவுட்ரு. இதுதான் மஸ்ட்டு. லிட்டில் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர். இது சும்மா லிட்டில் பிஞ்ச், ஒரு துணுண்டு போட்டால் போதும். லைட்டாக உங்கள் கையில் கூட லைட்டாக எடுத்து சால்ட் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்லேயே வந்து நான் லைட்டாக ஊற்றிட்டேன். ஏன்னா 2 டீஸ்பூன் வந்து பத்தலை. ஸோ அதனால் ஒரு குட்டி கப்பு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் ஊற்றினேன். நீங்களும் வந்து 2 டீஸ்பூன், ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் மில்க் ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். நல்லா பதத்துக்கு வந்தோடனே ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் செட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சமமாகிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். அதையும் வந்து நல்லா உள்ளே போட்டோன்னா நல்லா எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் லாவா கேக் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபீஸ் டெய்ரி மில்க் அப்படியே உடச்சி உள்ளே உதிரி விட்டோம் ஃபுல்லாக. இப்போ வந்து இதை நம்ம மைக்ரோவனுக்குள்ள வைக்க போகிறோம். ஆனால் நம்ம இதில் ஐயோ இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே நாங்கள் வந்து கப்பை மாற்றி விட்டோம். இதுவே ஆக்சுவலி சைஸ் கரெக்டாக இருக்குது. அது ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. இப்போ நம்ம வைக்க போகிறோம். உள்ளேயே எடுத்து வச்சிட்டோம். ஆஃப் பண்ணிப்போம். மக் கேக் வந்து நல்லா வெந்துருச்சான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க குத்தி பார்த்து. அப்படி இல்லைன்னா வேகலைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வைங்க, வெந்துடும். இப்போ நம்ம வந்து மக் கேக் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். செம்ம ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அது டெய்ரி மில்க்லாம் சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. மக் கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து. ஸோ லாட்டி சாக்கோ பை ஹேக் வந்து பண்ண போகிறோம். இதெல்லாம் காட்ட வேணாம், நான் காட்டுவேன். ஒன்றுமே ஆகல. என்ன பிரியாணி ஐயா ஒன்றுமே ஆகல. இன்னும் சூடு எப்படிக்கா இருக்குது? ஒரு மாதிரி கொலை கொலைன்னு இருக்குக்கா. சூடாக இருக்கும். மேஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பையில இங்கே பாருங்க எப்படி இருக்கு சொல்லு. எப்படி வந்தது? அது சூப்பராக பொங்கி வந்தது. இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே வந்து அழகாக அந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் தான் வந்து செய்ய போகிறோம். என் தம்பிக்கு வந்து கார்லிக் பிரெட் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒரு பவுலில் வந்துட்டு பட்டர் வந்து 1/2 கியூப் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கார்லிக் வந்து ஒரு பூண்டு எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டு, அப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் வந்து ஆரிகானோ சீட்ஸு, அந்த பீட்ஸா மேலே போடுவாங்களா ஆரிகானோ அது, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுவும் இந்த பீட்ஸா மேலே போடுற சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பட்டர் வந்து இப்படி நல்லா
இப்படி மெல்ட் ஆகணும் கொஞ்சம் க்ரீமியாக. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு ப்ரெட்டு மேலே வந்து தடவிடணும் இப்படி ஃபுல்லுமே வந்து. ஆக்சுவலி நீங்கள் கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணிட்டிங்கன்னா தான் அந்த ப்ரெட்டு மேலே இருக்கும் அந்த கார்லிக் ப்ரெட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்துட்டு 2 மேலே வந்து நாங்கள் சீஸ் போட்டாச்சு. எனக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பட் என் தம்பிக்கு வந்து அவ்வளோவா சீஸ் பிடிக்காது. பட் அதனால் 2த்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சீஸ் போட்டாச்சு. என் தம்பிக்கு மட்டும் வந்து சீஸ் போடாமல் ப்ரெட் வந்து நான் தனியாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது 3த்தையுமே அப்படியே மைக்ரோவேவில் வந்து ப்ரீஹீட் பண்ணி செட் பண்ணியாச்சு. நீங்கள் கார்லிக் ப்ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா டோஸ்ட் ஆகிருக்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. கொஞ்சம் டோஸ்ட் ஆனால் போதும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெட் வந்து சூப்பராக டோஸ்ட்டாக இருந்தது. அந்த சீஸில் நல்லா மெல்ட் ஆகி செம்மையாக வந்துருந்தது. அப்படியே அதை வெட்டவும் ஆரம்பித்தாச்சு. இதில் ஒன்று மட்டும் நம்ம சீஸ் போடல, ஏன்னா அவனுக்கு சீஸ் வேணாமா. கார்லிக்கும் அந்த ப்ரெட்டும் ரோஸ்ட் ஆன விதம் வந்து அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது சாப்பிட்றதுக்கே. ஸோ நம்ம கார்லிக் பிரெட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக உங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கார்லிக் ப்ரெட்டை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு கார்னை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கார்னை வச்சுருந்தாங்க. அதை உரித்து வந்துட்டு அந்த கார்னை ஃபுல்லாக ஒரு பவுலில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் துருவின கேரட்டை துருவி வச்சுருந்தோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நம்ம கொடை மிளகா வந்து சேர்க்குறோம். கொடை மிளகா பார்த்தோன்னே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த எல்லோ ஆரஞ்சு க்ரீன் போட்டோன்னே செம்ம கலர்ஃபுல்லாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாண்ட்விச்காக தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்னால கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். சாண்ட்விச் வந்து இது ஒரு சாலட் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். சாண்ட்விச்சுக்கு பதிலாக வெறும்னே இந்த சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அப்படியே இந்த காய்கறியெல்லாம் அப்படியே போட்டு நீங்கள் சாலடாகவுமே சாப்பிட்லாம். பட் நம்ம வந்து இப்போ இதை ஒரு சாண்ட்விச்சாக மாற்றி வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி அவனில் செய்கிற டிஷ்ஷில் செய்கிறோம். ஸோ அதனால் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக லெமனும் வந்து நம்ம ஸ்வீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த சாலடாக சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சாண்ட்விச்சாக சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ராவாக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்வீஸ் பண்ணிவிட்டு நான் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த ப்ரெட்டில் வந்துட்டு கீ ஆர் பட்டர் ரெண்டுத்தில் எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து தடவிக்கலாம். நான் வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி மேலே வந்து தடவிக்கிறேன். ஏன்னா கீ விட எனக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பட்டர் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே தடவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த கார்ன் சாலட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம்ல. ஸோ அதையும் வந்து உள்ளே வந்து அப்படி நம்ம ஸ்டஃபிங்காக கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கு இதில் வெங்காயம் தக்காளி வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெங்காயம் தக்காளி வந்து நான் ராவாக எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால நான் இதில் ஆட் பண்ணல. ஏன்னா இது மைக்ரோவேவ் டிஷ்ன்றதுனால வந்து ராவாக அப்படியே ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் கார்னும் அண்ட் தென் கேரட் இந்த 3 வெஜிடபிள்ஸ் போயிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் தூவிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு சீஸ் பைத்தியம்ன்றதுனால. உங்களுக்கு வேணும்னா சீஸ் போட்டுக்கலாம், இல்லைனா சீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆரிகாமி, அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டுமே வந்து இந்த பீட்ஸா மேலே போடுறது. அதை நான் எல்லாத்துலேயுமே வந்து போட்டு தான் சாப்பிடுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், இது கொஞ்சம் பீட்ஸா மாதிரி டேஸ்ட் இருக்குன்றக்காக. இது நான் ஒரு பேக்கெட்லேயே வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் தான் வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பாக்கெட்லேயும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு மேலே தூவி விட்டுட்டு நம்ம இன்னொரு ப்ரெட்டை வந்து மேலே சாண்ட்விச் மாதிரி வந்து மூட போகிறோம். மேலே வந்துட்டு லைட்டாக நம்ம வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கறதுனால இப்படி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பட்டரை. சாண்ட்விச் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வித்தின் 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து போதும். நீங்கள் திருப்பியும் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கம்பி மேலே. இல்லை ஒன் சைடு மட்டும் எனக்கு ரோஸ்டிங்காக இருந்தாலும் ஓகே தான். மேலேயும் கீழே தானாகவே அது ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அதை அப்படியே வெளியில் எடுத்தாச்சு சுட சுட. நம்ம பட்டர் போட்டிருக்கனால நல்லா முறுன்னு கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கே டெம்டிங்காக. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அழகாக வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த சாண்ட்விச்சை. ஸோ இப்போ நம்ம செஞ்ச சாண்ட்விச் சூப்பராக வந்துருக்கு. சுட சுட சாண்ட்விச் ரெடியாக இருக்குது, டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சீஸியாக கார்ன்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் செஞ்சுருக்க எல்லாமே வந்து என் தம்பி மோனிஷ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். அவனோட ரிவ்யூ வந்து நம்ம அடுத்து கேட்க போகிறோம், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. வாங்க கேட்கலாம். எங்கள் அக்கா செஞ்ச எல்லா டிஷ்ஷையும் நான் வந்து டேஸ்ட் பண்ணேன், எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ அது ரேட் பண்ணாங்க. நான் சாண்ட்விச் நல்லா இருந்தது, செகண்டு மக் கேக்கு, தேர்டு கார்லிக் ப்ரெட்டு, அப்புறம் நம்ம பண்ண அந்த என்னது சாக்கோ பை ஹேக்கும் கரெக்டாக வந்தது. இது பிரியா ராம் 48 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் லைக்கும் பண்ணுறேங்க. நீங்களும் இந்த
சம்மருக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சூப்பர் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் செஞ்ச டிஷ்ஷஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.